வெளிநாடு யோகம் அப்படின்னு கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு தோஷத்தை இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜோதிட ரீதியாக அதிகப்படியாக இருக்கு. அந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக இளம் பருவத்திலேயே அதிகப்படியான நாலேஜ், அதிகப்படியான ஒரு அதிகார தன்மை இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால அந்த ராகு திசையில நீங்க எந்த அளவுக்கு முயற்சியே பண்ணக்கூடாது. இவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, சம்பள உயர்வு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுத்தும் இவர்களினுடைய வேலையில அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பேச்ச வேற யாருமே கேட்க மாட்டாங்க. இவங்கதான் டாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும். நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுத்திகள் வரும், அந்த தசாபுத்திகள்ல என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம். நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மிதுன ராசியிலையும் இருக்கு. மிதுன ராசியில 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த 4 பாதங்களும் இந்த 2 ராசியிலையும் இருக்கிறதுனால இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2 ராசியினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் ஒரு டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. ரொம்ப குழப்பமான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. அதே சமயத்துல தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களாக இருப்பாங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்ன்னு சொன்னாலே ஒரு சூடான கிரகம், விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம், ஒரு பாவ கிரகம். இது 3ஐயும் சொல்லலாம். இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் களத்திர காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா பூமி காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தொழில் காரகனும் சொல்லலாம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாயினுடைய அதிபதி இந்த மிருகசீரிடம் அப்படின்னு சொல்றதுனால இவர்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடா கோபம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வெடுக்குன்னு ஒரு வார்த்தை பேசிடுவாங்க. அந்த குடும்பத்துல இருக்க நபர்களோட யாரு என்ன எப்படின்னு பார்க்க மாட்டாங்க. டப்புன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அந்த வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் அந்த கொல்ற வார்த்தையை தான் பேசுவாங்களே ஒழிய வெல்ற வார்த்தைய பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும். திறமை படைத்தவர்கள் நிறைய சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. 24 மணி நேரம் வேலை செய்ய சொன்னோம் அப்படின்னா அதுல ஒரு மனப்பூர்வமாக ரொம்ப மகிழ்ச்சியோடு வேலை செய்வாங்க. தன் குடும்பத்தை சார்ந்து இருப்பவர்களை எப்போதுமே ரொம்ப மன நிம்மதியோட வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்து இருப்பவர்கள் ரொம்ப மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். இவர்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப ரேரா ஒரு 20% அப்படிதான் இருக்கும். ஒரு 100%ல 20% தான் இவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதிக அளவு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்ட வேலையை செய்யக்கூடியவர்கள், போலீஸ் அதிகாரியாக, டிஃபென்ஸ்ல, அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் கேட்ஸ் ஆக, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளையிங் ஸ்குவாட்ஸ் ஆக, இந்த மாதிரியாக எல்லாம் அதாவது சீருடை அணிந்து
அந்த வேலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். ரொம்ப ரேரா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 55 இயர்ஸ்க்கு மேல ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி செவ்வாய் திசையில தான் இவர்களுக்கு தசாபுத்தி ஆரம்பிக்கும். இந்த செவ்வாய் திசை ஆகப்பட்டது உங்களுக்கு 7 வருடம் தசாபுத்தி இருக்கும். அடுத்து 18 வருடம் அந்த ராகு திசை இருக்கும். இந்த செவ்வாய் திசையிலையும் 18 வருட ராகு திசையிலையும் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட இவர்கள் இருக்கவே மாட்டாங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே அதிகப்படியாக வெளி உலகத்துலதான், அதாவது வெளி நபர்களோட தான் வளரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒன்னா தாத்தா பாட்டி கிட்ட வளரும், இல்ல மாமா அந்த மாதிரியான அத்தை கிட்ட வளரும். பெற்றோர்கள் கிட்ட வளர்ந்த ஒரு குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப ரேரா தான் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் வளருவாங்க. அந்த அளவுக்கு தன்னை சார்ந்த உறவுகளோடு ரொம்ப பெரிய அளவுக்கு டிராவல் பண்ண மாட்டாங்க. அடுத்த ஃபியூச்சர்ல அபவ் 35 இயர்ஸ்க்கு மேல அந்த உறவுகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகப்படியாக நான் சொன்ன மாதிரியாக IPS, IAS, IFS, அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம், பிளையிங் ஸ்குவாட்ஸ், இந்த மாதிரியான சீருடை அணிந்த தீயணைப்பு துறை, இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. வெளிநாடு யோகம் அப்படின்னு கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு தோஷத்தை இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜோதிட ரீதியாக அதிகப்படியாக இருக்கு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அன்பர்கள் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து முழுமையாக வெளியேறி இன்னொரு நாட்டிற்கு குடிபெயரக்கூடிய ஒரு அன்பர்களும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதிகப்படியான இலங்கை வாழ் தமிழர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய பிறந்த இடத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சின்ன வயசுலேயே இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் வெளியேறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இப்ப இந்தியால பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சிறு வயதிலேயே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை வெளிநாட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. அங்க உங்களை இருக்க வச்சுட்டு இவர்கள் அந்த பெற்றோர்கள் இந்தியாவுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இவர்களுக்கு வரக்கூடிய அந்த ராகு திசையில மிக அதிக அளவுல கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ராகு திசையில நீங்க தொழில் எதுவும் பண்ணக்கூடாது. 10 வயசை தாண்டினதுல இருந்தே உங்களுக்கு அந்த ராகு திசை ஆரம்பிச்சிடும். அந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக இளம் பருவத்திலேயே அதிகப்படியான நாலேஜ், அதிகப்படியான ஒரு அதிகார தன்மை, இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால அந்த ராகு திசையில நீங்க எந்த அளவுக்கு முயற்சியே பண்ணக்கூடாது. ஒன்லி நீங்க எஜுகேஷன்ல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த வேற எந்த இடத்துலயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரியான அந்த சீருடை அணிந்த ஒரு விஷயத்துல, அதாவது தொழில்ல நீங்க இவங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வரக்கூடிய குரு தசை, சனி தசை தான் இவங்களுக்கு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இவங்களுடைய லைஃப்ல. இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா சனி திசை, அதாவது 45 இயர்ஸ கடந்தவர்களுக்கு சனி தசையும் 35 இயர்ஸ கடந்தவர்களுக்கு இந்த குரு தசையும் நடந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டம் இவர்கள் அதிகப்படியாக அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அந்த அரசாங்க உத்தியோகத்துல மேலும் மேலும் நிறைய ஒரு உயர் பதவிகளை அடைந்தாலும் அந்த உத்தியோகத்துல பெருமளவுக்கு திருப்தியின்மை அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் குரு தசை, சனி தசை போயிட்டு இருக்கோ அவங்களுடைய அரசாங்க உத்தியோகத்துல பெருமளவுக்கு திருப்தியின்மையோட தான் வேலை செய்வாங்க. அவங்க ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, சம்பள உயர்வு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுத்தும் இவர்களினுடைய வேலையில அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பேச்ச வேற யாருமே கேட்க மாட்டாங்க. இவங்க தான் டாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர்களினுடைய மேலதிகாரிகள் இவர்களை விட பெரிய கொம்பனா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களை கையாள்வதற்கு ஒரு ராகுவனுடைய நட்சத்திரமோ இல்ல ஒரு சனியினுடைய நட்சத்திரமோ தான் இவர்களை கையாள முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு டாமினேஷன் பவர்ன்றது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்கும். அதை தவிர்த்து இவர்களை பாசத்தால அரவணைக்கலாம் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களை.
அதாவது ரொம்ப பொலைட்டா இவர்கள் கிட்ட சொன்னோம்னா ரொம்ப மிக எளிமையாக எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அதை விட்டுட்டு அதிகாரத்தன்மையோட இவர்கள் கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னா, நீயாச்சும் உன் வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அதிகாரத்தன்மை அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர்களிடம் செல்லுபடி ஆகாது. அதனால உங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போராட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியாக காதல் வயப்படுவார்கள். காதல் வயப்பட்டு அதுல எப்படியாவது நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மேரேஜும் பண்ணிட்டு திருமணத்திற்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அது பெரிய அளவுக்கு இருக்காது. அது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 45 இயர்ஸ்க்கு மேல தீர்ந்து போகக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இல்லீகல் விஷயங்கள்ல ஈடுபடுறது இது எல்லாமே இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவர்கள் எப்போதுமே ரொம்ப நேர்மையோட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லட்சியத்தோட பயணிப்பவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு அந்த தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத ஒரு பினான்சியல் டிரான்சாக்சன் இதெல்லாம் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுல மிக பெரிய அளவுக்கு ஈடுபாடா இருக்கக்கூடியவர்கள். பினாமியா ப்ராப்பர்ட்டி ஏதாவது வந்தது அப்படின்னா அதுல எல்லாம் நிறைய ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ப்ராப்பர்ட்டி விஷயத்துல இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. இவர்களுக்கு தான் அதிகப்படியாக சொத்து சேரும். சொத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வச்சுக்கிட்டு அதை விற்கவும் முடியாம வாங்கவும் முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சொத்துக்கள் விற்காது. அந்த ஒரு நல்ல விலைக்கு சொத்துக்களை வாங்கணும்னு நினைக்கும் போது இவங்க கையில பணம் இருக்காது. அந்த அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட அதிகப்படியான ஒரு போராட்டம் மிக்க ஒரு நபர்களாக தான் இந்த நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போடுங்க. மேக்சிமம் மேஜரா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த குரு தசை சனி தசை அப்படின்ற தசாபுத்திகள் தான் நடந்துட்டு இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சூப்பர்பா இருக்கும். ஏன்னா மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துல வந்துட்டு இருக்கிறாரு. குரு பகவானும் உங்களுக்கு அடுத்து ஒரு தனஸ்தானத்திற்கு வர்றாரு. 2ஆம் இடத்துக்கு எல்லாம் வர்றாரு. அதனால இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல நிறைய ஒரு முயற்சிகள் எடுக்கிறது. அடுத்து நான் சொன்ன மாதிரி 55 இயர்ஸ்க்கு மேல ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு எண்ணம் அதிகமா இருக்கும். அது உங்களுடைய ஜாதக ரீதியாக பாத்துக்கோங்க. ஏன்னா கால வரையறை அப்படின்றது எனக்கு இந்த பதிவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு நிமிஷத்துக்கு தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு எல்லா டீட்டெயிலா நானும் சொல்லணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறேன். அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது தெரியல. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட எங்களுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கால் பண்ணிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.